நம்ம இப்போ பீலமேட்டில் ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இது வரைக்கும் நம்ம டோட்டலாக ஸ்விக்கியில் மட்டும் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 239 ரூபா ஓட்டியிருக்கோங்க. 240 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதே நம்ம ரேப்பிடோவில் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 0 இல்லைங்க. இதில் வந்து பையன் ஒளிஞ்சிட்ருக்கான். இருங்க நான் டே பை டேவை காட்டுறேன். ஆல் ஆர்டர்ஸ் சம்திங் வென்றாங்க ரீலோடா. டே தலை நேற்று பார்த்தீங்கன்னா 118 ரூபாய்க்கு இதில் ஓட்டியிருக்கோங்க. ஸோ ரேப்பிடோவில் ஐயோ விளப்பு ரேப்பிடோவில் 118 ரூபா ஓட்டியிருக்கோம். நம்ம ஸ்விக்கியில் 240 ரூபா. 118 ப்ளஸ் 240னா நான் 358 ரூபா ஓட்டிட்டோங்க. அதுதான் கரெக்டாக 1 ஹவருக்கு 100ங்கிற கால்குலேஷனில் தான் போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம பரவாயில்ல அப்படியாவது போகுதுன்னு சொல்லி சந்தோஷம் என்ன பட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா அப்படியே போச்சுன்னா இன்னும் சந்தோஷப்பட்டுப்பேன் நான். ஏன்னா 12 மணிக்கு மேலே தான் அப்படியே ஆர்டரெல்லாம் படுத்துருது. ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, இங்கே 360 ரூபா ஓட்டிட்டோம். குட் குட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவகுமார். நம்மளுக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இது எங்கன்னா கரெக்டாக பர்மா பாயில் போட்டிருக்காங்க. பர்மா பாயே இங்கேருந்து 2.5 கிலோமீட்டருக்கு மேலே வருது. ஓகேங்க, அதை வாங்கிட்டு நம்ம உக்கடத்தில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மிச்சத்தில் கண்டினியூ பண்ணி இப்போவே தூக்காது, இப்போவே கண்ணை கட்டுது. அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து பர்மா பாயில் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இதை கொடுக்குறக்கு உக்கடம் போகணுங்க. உக்கடம் போனோம். போய் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, காதல் 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 ஜெயம் ரவி படத்தில் வரும் இல்லைங்க, ஜெயம் படத்தில் பாரு. டைம் இல்லை, 12:25 ஆச்சு. இந்த நேரத்தில் உட்காந்து காதல் பண்ணிட்டு இருக்காரங்க. 3.4 கிலோமீட்டருங்க இருந்து 3.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சாப்பாடு நம்ம கொடுக்க போகிறோம். இதை யார் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா ஐஷுன்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஐஷு ஐயோ எனக்கு பயங்கரமாக குளிருதுங்க. ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, போர் அடிக்காமல் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கனால. ஆனால் இந்த குளிர் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி குளிராமல் வச்சுட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கேயே இப்படி குளிருது. இது காஷ்மீரில் அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்கிட்டலாம் இருக்கவங்களுக்குலாம் எப்படி குளிரும். ஐயோ, லடாக்கெல்லாம் யோசிச்சே பார்க்கக்கூடாதுருக்கேன் நான்லாம் இந்த உடம்பு வச்சுட்டு. எங்கன்னா சௌரிபாளையம் போட்டிருக்காங்க. உக்கடத்தில் தான் வாங்கினோம். அபிதா பிரியாணி. அபிதா பிரியாணி, வேர் இஸ் அபிதா பிரியாணி ப்ரோ? நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்கான் பையன். பரவாயில்ல பரவாயில்ல, 50 மீட்ரு சூப்பராக எங்கடா இருக்குது அபிதா பிரியாணி நீ ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அபிதா பிரியாணி. கூட ரீச்சுட்டு கூட எனக்கு தெரியும் இவன் ரேட் பண்ணுவான். ரேட் பண்ணுவான்னு போட்டாங்க. டே யாரா நீ? யூ ஆர் கிரேட் ப்ரோ, யூ டன் அ கிரேட் ஜாப் மேன். அபிதா பிரியாணி வேற. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி அபிதா பிரியாணி தோ இதுதான் நம்ம பையன் தான் ப்ரோ, தெரிஞ்சவன் தான் இவன். உள்ளெல்லாம் யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்க. என்னென்னா சாப்பாடு லேட் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. ரெடி கொடுத்துட்டானுங்க. இப்போ ரெடி கொடுத்துட்டு உள்ள மட்டும் ரெடி மட்டும் ஆகாமல் இருக்கட்டும் அவனுக்கு இருக்கு.
ஆமாங்க, இங்கே எப்பவுமே அப்படி தான் பண்ணுவானுங்க. நான் 6257ண்ணா. நான் 6257. நம்மளதானா? சூப்பர்ண்ணா, ரெடி ஆயிடுச்சுங்க. என்னங்க இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. பரவாயில்லையே, வந்த உடனே ரெடி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக இருக்கு. நம்மளுக்கு சந்தோஷம்தான், ரெடி கொடுத்துட்டாங்கன்னா. 9 கிலோமீட்டர். ஏன்டா இப்படி இருக்கீங்க? இது 9.7. நான் இந்த பக்கமே போயிடுறேன். 9 கிலோமீட்டர் இருக்கிறது ஏதாவது கம்மியாகுமான்னு பார்த்து இந்த பக்கம் தொட்டா இவன் 9.7 காட்டுறாங்க. பாவி பையன். ஓடா, நான் இந்த பக்கமே போய்க்கிறேன். 87 ரூபாய்ங்க இந்த ஆர்டருக்கு. 9 கிலோமீட்டர் போட்டிருக்கான். திரும்பி வர்றதுக்கு ஒரு 35 ரூபா போட்டிருக்கான் பெட்ரோலுக்காக. பரவாயில்ல, ஜாலி ஜாலி ஜாலி. அவ்வளோதாங்க, கிளம்பி. நான் தள்ளனா அண்ணன் குஜாலில் இருக்கேன், தூக்கி வீசிட்டு போயிடும் போலையெல்லாம். பிரணயமே அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ணன் இப்போ வெறிகொண்ட வேகையா இருக்கேன். எங்கெங்க இன்னைக்கு நிலாவே காணோம். இல்லை, என் தலைக்கு மேலே இருக்கா? நிலாவே காணோங்க இன்னைக்கு. ஆனால் நான் அப்படியே பார்த்தனே. ஆமாங்க, ஐயோ, அப்படியே நிலாவை பார்த்த மாதிரி தான் இருக்கு. பார்த்து நல்லா இருக்குன்னுலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் தனியாக. எங்கடா காணோம்? ஏதோ ஒரு பக்கம் போய் மறைஞ்சிட்டாமட்டு இருக்குங்க அவன். கால் பயங்கரமாக வலிக்குதாங்க. காலை இந்த மாதிரி எடுத்து இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் மேலே வச்சுட்டேன். நல்லா இருக்கு. கியர் டவுன் பண்ணோம். எனக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். 5.8 கிலோமீட்டர் காட்டுறான் தலைவன் இந்த சைடு. பார்த்தீங்களா, நம்ம மாற்றி வந்துட்டோம். இந்த சைடு வந்துட்டோம். போய்க்கணா. நான் மாறி வந்துட்டேன். இந்த சைடு போயிடுறேன் நான். கரெக்டாக புளியகுளத்துக்கிட்ட வந்துட்டேங்க. இங்கே வந்தோடனே மழை துளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் ஆர்டர் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்கேங்க. நாளைக்கு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, மழை வந்துச்சுன்னா சர்ஜ் போனஸும் போடுவாங்க. போட்டாங்கன்னா இன்னும் பரவாயில்லன்னு நினச்சிட்ருக்குறேங்க. ஐயோ, பார்த்தா இன்றைக்கே மழை போட்டு துளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு கடிக்காத. மழை விட்டுருமலை என்னைய. ஏசுநாதர் இருக்கார். ஏசப்பா காப்பாத்தப்பா இந்த மலையில இருந்து. மலையை நிப்பாட்ட சொல்லப்பா. இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. 4 கிலோமீட்டர். குளிருதே. ஒரு பக்கம் மழையே அடிக்குது, வெறியாகுது. மழை. கேமரா மட்டும் நினச்சின்னா பார்த்துக்கோ. மழை வேற ஸ்பீடாக வர்றக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஐயோ, கேமரா வேற நனைஞ்சிருவாங்க. நானும் சரி சீக்கிரம் போயிடலாம், 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். கேமரா மட்டும் நனையாமல் இருந்ததுன்னா போதுங்க. கேமரா ஒன்றும் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் மைக் இருக்குது. மைக்குக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருமோன்னு பயமாக இருக்குங்க. ஐயோ, இதில் போனால் 3 கிலோமீட்டர், அதில் போனால் 2.6. நம்ம இங்கே சௌரிபாளையமில் கொடுத்தாச்சுங்க. சௌரிபாளையமில் கொடுத்துட்டு நம்ம இப்போ மறுபடியும் எங்கே போகிறோம்? அரஸ்புரம் போகணுமா? ரேப்பிடோ ஆன் பண்ணி வைக்கலாங்க. ஏதாவது ஆர்டருக்கு இது போகிறான்னு இல்லைன்னு பார்க்கலாம்.
நாம் அப்படியே ஆர்எஸ்புரத்துக்காக போயிட்டு இருந்தோங்க. இந்த சைடு சௌரிபாளையம்ல கொடுத்துட்டு கரெக்டாக போகிற வழியில் ஆர்எஸ்புரத்துக்கே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமாங்க, கரெக்டாக இது எங்கே போய் வாங்கணுன்னா நம்ம எங்கே போய் வாங்கணும்? பஸ்ஸு இரு பாப்பநாயக்கம் பாளையத்துக்கிட்ட வாங்கணும் மாட்டிருக்கேங்க. பாப்பநாயக்கம் பாளையத்துக்கிட்ட வாங்கிட்டு நம்ம ஆர்எஸ்புரமில் தாங்க போய் டெலிவரி கொடுக்குறது. கரெக்டாக நம்ம ஜோனுக்கே போயிடணும். இப்போ வரும்போது தான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரமாக இவங்க ஆர்டர் போடுறானுங்க, நீங்கள் திருப்பி இங்கேருந்து அங்கே ஏதாவது ஆர்டர் போட்டு விட மாட்டீங்களாடா அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேங்க. ஆர்எஸ்புரத்துக்கு ஆர்டரே போட்டானுங்க. நீ வாடா, நான் இருக்கேன் உனக்காக, உனக்கு நான் தரேன்டா ஆர்டர் அப்படின்னு போட்டாங்க. ஜாலிக்கு இன்னும் 1.2 கிலோமீட்டர் தாங்க, 2 நிமிஷத்தில் போயிடுவோன்னு காட்டுது. நான் போய் ஃபுட்டு வாங்கிட்டு தலை இங்கே எங்கே ரோடு இருக்குது, நான் எதில் போகிறது? அப்புறம் கரெக்டாக நம்ம இப்போ ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஆமாம், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக தான் போகணும். போயிட்டு நம்ம இப்போது கேஜி தேட்டர் வழியாக போய் அப்படியே அதுலேருந்து ஃபுல்லாக ரைட் எடுத்து மறுபடியும் நம்ம அந்த சைடு போய் லெஃப்ட் எடுத்துட்டு நம்ம காந்தி பார்க் வழியாக போகணுங்க. ஆமாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கரெக்டாக இதுலேருந்து போய் ரைட் எடுத்துட்டோன்னா நம்ம ரைட் எடுத்துகிட்டு நம்ம அதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. இதுலேருந்து நம்ம எங்கே போய் கொடுக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக போயே கொடுத்துட்டா பெட்டர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம், எதுக்கு சுற்றிட்டு. நம்ம இங்கே பாப்பநாயக்கம்பாளையத்தில் நைட் அவுட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம இப்போ ஆர்எஸ்புரம் தான் போயிட்டுருக்கோம். ஆர்எஸ்புரம் போய் இதை கொடுத்தோன்னே மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரத்துலேருந்து வர ஆர்டர்ஸை கண்டினியூ பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாங்க. டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:15 ஆச்சு. ஆமாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எனக்கு சுத்தமாக டயர்டே தெரியல. எனக்கு உடம்பு வலி இருக்குதான் செய்யுது, ஆனால் எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம டயர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா ஆர்டர் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கா. ஸோ அது அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறக்கே நல்லா இருக்குது. காற்றடிக்குது, மழையடிக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஓட்டிகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கும். இன்னும் நேற்றெல்லாம் எனக்கு தூக்கமே வரலைங்க. ஏன்னா போயிட்டு என்னடா இவ்வளோதான் ஓட்டியிருக்கோம், 150 ரூபா 250 ரூபா ஓட்டிட்டு எப்படிரா நம்ம சேலஞ்சில் ஜெயிக்க போகிறோன்னு ஃபுல்லாக மைண்ட் தாட் ஃபுல்லாக எனக்கு அங்கேயே தான் இருக்குது. எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில் வேறு நேரத்துலேயே முழிப்பு வேறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரலைங்க. சரி, தூக்கமே வரலாமல் என்ன பண்ணிட்டுதானா மறுபடியும் அதை யோசிச்சுட்டே படுத்துட்டு அதைவே ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருந்தேன். ஆமாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? சரி விட்டுங்க, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ரேப்பிடோட ஃபுட் ஆர்டர் கொடுக்குறக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க, ஆர்எஸ்புரம் பக்கத்தில். இது ஆர்எஸ்புரமில் ரொம்ப மெயின்லேயே தான் போட்டிருக்காங்க. ரொம்ப பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லைங்க, இதை நம்ம இன்னும் கொடுத்து முடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நம்மளுக்கு இது வந்து ரேப்பிடோவில் ஸ்விக்கி ஆர்டருங்க. நம்மளுக்கு ஸ்விக்கிலேயே நம்மளுக்கு தனியாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னா நம்ம கேஎஃப்சியில் வாங்கிட்டு நம்ம கொண்டு போய் சீர்நாயக்கம்பாளையத்துக்கிட்ட கொடுக்கணுங்க. சீர்நாயக்கம்பாளையம் எங்கே இருக்குன்னா புதூருக்கு பேக் சைடு, பிஎன் புதூருக்கு பேக் சைடுங்க. அங்கே போய் கொடுத்துட்டா நம்மளுக்கு அது ஒரு 70 ருபீஸ் கிடைக்குங்க. ஒரு ஆப்பில் மட்டும் ஓட்டி தான் இந்நேரம் யோசிச்சு பாருங்கள். ஸ்விக்கியில் மட்டும் ஓட்டி தான் இந்நேரம் 350 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருப்பேன் நான். பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இங்கே கேஎஃப்சியில் ஃபுட்டு வாங்கிட்டே கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக இது எங்கே போகணுன்னா நியூ தில்லை நகர் போகணுங்க. நான் என்ன நினச்சிட்டேன், அக்ரிகேட்டுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இது வடவள்ளியே போகணுங்க நம்ம. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். எங்கே பைக் இங்கே இருக்கா? கரெக்டாக இங்கேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு வந்து 5.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. போய் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொடுத்துட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 சம்திங் நம்ம ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேங்க.
ஸ்டார்ட் ஆகு தலை. சூப்பர் தலை, வாயலாம் தலை. மீண்டும் ஒரு வாயாடா பார்த்திபன். நம்ம வட வழியில் ஃபுட்டை கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரம் ஜோனுக்கு போயிட்டோன்னா அங்கே ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே ஓட்டலாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி ஒரு 550+ ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். தெரியலையேங்க எவ்வளோன்னு எக்ஸாக்டாக. அது எனக்கு தெரிஞ்சு 550+ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அங்கே போயிட்டு இப்போ நான் ஆர்எஸ்புரம் எப்படி போவோம், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டுறேன். டைம் கரெக்டாக இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 150 ஆச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ஸ்விக்கி தாங்க ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி மட்டும் நம்ம இப்போது டே 11 டே 11 டே 12 ஒரே நிமிஷம் இருங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எங்கே தலை நம்ம இன்றைக்கி எத்தனாவது ஓட்டிகிட்ருக்கோம்? டே 12 நம்ம இப்போது டோட்டலாக ஸ்விக்கியில் மட்டும் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 503 ரூபா ஓட்டியிருக்கோங்க. 503 ரூபா மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 15 சம்திங் ஏதோ வருங்க. இப்போது கரெக்டாக 152 ஆச்சு. 152 வரைக்கும் நம்ம 503 ரூபா ஓட்டியிருக்கோம். நம்ம ஸ்விக்கியில் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ரேப்பிடோலேயே கொஞ்சம் அமௌண்ட் ஓட்டியிருக்கோம். ரேப்பிடோவில் இன்றைக்கி நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா வெளிப்போம். இதுவே டென்ஷன் பண்ணுதுங்க. இன்றைக்கி 58 ப்ளஸ் இதோடதுங்க 118. ஐயோ பரவாயில்லையே. அதில் ஒரு 520, இதில் ஒரு 640 ப்ளஸ் ஒரு இன்றைக்கி எவ்வளோங்க 58 698 ரூபா ஓட்டிட்டோங்க இன்றைக்கி நம்ம. பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம ஜெயிக்கலைங்க. இது வந்து நேற்று நம்ம விட்டோம் இல்லை நேற்று, ஏன்னா நம்ம 300 ரூபாய்க்கு மட்டும்தான் ஓட்டியிருக்கோம். ஸோ அதுக்கும் சேர்த்து இன்றைக்கி ஓட்டினால நம்ம 500 ரூபாய்க்கு ஓட்டின மாதிரி டேலி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நேற்று 300, இன்றைக்கி நம்ம 700 ரூபாய்க்கு ஓட்டிட்டோம். ஸோ 1000 ரூபாய்க்கு டேலி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலாக எடுக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம சேலஞ்சில் நம்ம இன்னும் 200 ரூபா எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 600 ரூபாய்ங்கிற ரேஷியோவில் நம்ம ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த சேலஞ்சில் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ 500 ரூபா டேலி ஆயிடுச்சு. இன்னும் நேற்றோட 100 ரூபா ஒன்று இருக்குது, இன்றைக்கோட 100 ரூபா ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த 100 ரூபாயோ என்ன கை இப்படி ஆடுது, இந்த 100 ரூபாயோ நம்ம இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்டர் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:59 ஆச்சுங்க. 2 மணி ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஃப்ரோசன் பாட்டில். ஆனால் ஸ்விக்கி ஆ அண்ணா அண்ணா நான் மட்டும்தானே ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேண்ணா. ஆர்டர் போட்டிருக்கேன், காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேண்ணா. எல்லாமே ஸ்விக்கி கால்ஸ் மட்டும். அண்ணா நீங்கள் பாருங்கண்ணா வேணா. இல்லை நான் ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா 30 நாளில் 15,000 ரூபா ஓட்டணுன்ட்டு நைட்டு மட்டும். அதுக்கு இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்த அண்ணா பாருங்க. ஹலோ, லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் ஏ பிளாக்னு போட்டிருக்கு, அது கிட்ட தான் நின்றுட்டுருக்குங்க. ஓகேங்க. அவ்வளோதாமாங்க. அவங்க வராங்களாமா, நர்ஸாக இருப்பாங்களாட்டிருக்கு. ரேப்பிடோ இன்னும் எதுவும் ஆர்டர் போடல நம்மளுக்கு. ஆமாங்க, இவனை இன்னும் எதுவும் போடல. நீ வேறு சும்மா போய்க்காத. ஸ்விக்கி ஓகே.
ஒரு இதுலேயே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆச்சு. நம்ம அப்படியே கிளம்பிடலான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 503 ரூபாடி. என்னடா அப்படியே 503 ரூபா தான் காட்டுனீங்க, இப்போவும் அதை தான் காட்டுறீங்க. 568 அப்டேட் ஆயிடுச்சு பாருங்கள். இவனை நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்க்குறானுங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். நம்ம டே 12 டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று 764 ருபீஸ் போட்டிருக்கோங்க. ஆமாங்க, நேற்று ஃபுல்லாக நேற்று 9 o'clockலேருந்து நேற்று ஒரு 2:45 மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம டே 12 764 வரைக்கும் ஓட்டிட்டோங்க. ஸோ நம்ம டோட்டலாக இது வரைக்கும் டே 1லேருந்து டே 12 வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4210 ருபீஸ் ஓட்டிட்டோங்க. 4200ன்னு வச்சுக்கோங்க. 200 ருபீஸ் வரைக்கும் ஓட்டிட்டோம். நம்ம இன்னும் 15,000 சேலஞ்சில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு 10,790 இருக்குங்க. ஸோ 10,790 இன்னும் நம்ம வந்து 18 நாளில் ஓட்டணுங்க. ஓட்டி காட்டிடலாங்க.